வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான கார பணியாரம் இட்லி மாவை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இது இட்லி மாவில் பண்ண கார பணியாரம். ஏற்கனவே இட்லி மாவு வச்சு இனிப்பு பணியாரம் கூட பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா குக் ஆகி வந்திருக்குன்னு. இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் சட்னி, கார சட்னி, நம்ம சாம்பார் கூடலாம் கூட இதை சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த பணியாரம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு லேசாக இடித்து வச்சுருக்கேன், இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதே போல் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்து கலந்துடலாம். ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம், இதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, இதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து கலந்துடுங்க. இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனாக ஆகி வரணும், அந்த அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. இதில் நீங்கள் ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். கேரட்லாம் கூட இதில் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் லேசாக ஆற வச்சுக்கலாம். நான் இப்போது இட்லி மாவு எடுத்திருக்கேன். இதில் நம்ம இப்போது வதக்க வச்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாவு நல்லா புளிக்க வச்ச இட்லி மாவு, இதில் தான் நம்ம இப்போது பணியாரம் செய்ய போகிறோம். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இந்த மாவில் ஏற்கனவே உப்பு போட்டு தான் நம்ம புளிக்க வச்சுருப்போம். ஸோ அதனால் இப்போது உப்பு போடணுன்னு அவசியம் இல்லை, நல்லா கலந்துடுங்க. இப்போது இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பணியாரக்கல் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எல்லாத்துலேயுமே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குழியில் ஊற்றிடலாம். நீங்கள் இதுலேயே இந்த காரமெல்லாம் சேர்க்காம வெல்லம் மட்டும் சேர்த்து, தேங்காய் பூ வெல்லம் மட்டும் சேர்த்து நீங்கள் இனிப்பு பணியாரம் கூட பண்ணலாம். நான் அதோட லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம பணியாரத்துக்குன்னு தனியாக மாவெல்லாம் அரைக்க தேவையில்லை. நம்மளோட இந்த இட்லி மாவை வச்சே நம்ம நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக பண்ண முடியும். இது ஒரு நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ இதில் சிலது வெந்துடுச்சு, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும். அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி மெதுவாக திருப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி விட்டுருங்க. இப்போது எல்லாத்தையுமே திருப்பி போட்டாச்சு. இது இன்னும் ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் வேகட்டும். நல்லா ப்ரௌன் வரணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி ஓரளவுக்கு செவந்து வந்தாலே நமக்கு இது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், நான் இது ஏற்கனவே திருப்பி போட்டது, இந்த அளவுக்கு கலர் வந்தாலே போதுமானது. ஸோ இதெல்லாம் நமக்கு அந்த கலர் வர்ற வரைக்கும் நம்ம இதை வேக வைக்கலாம். இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க.
இப்போது இந்த சென்டரில் உள்ளதெல்லாம் வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. சென்டரில் வந்துட்டு கொஞ்சம் தீ அதிகமாக படுங்கிறதுனால சீக்கிரமே ரெடி ஆகிடும். இந்த கார்னரில் உள்ளதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வந்து டைம் ஆகும். நம்ம இதெல்லாம் வந்துட்டு வெளியில் வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிச்சம் இருக்க மாவையும் நம்ம அதே மாதிரியே ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான கார பணியாரம் இட்லி மாவை வச்சு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.